வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவை எச்சரிக்கும் முன்னாள் ஜனாதிபதி. நாடாளுமன்றத்துக்கு சென்று அர்ஜுனாவை தடுத்து நிறுத்திய போலீசார். அதிகாலையில் ஏற்பட்ட குழப்பம். தப்பிக்க முடியாத நிலையில் ராஜபக்சர்கள். அனுர அரசாங்கம் வெளியிட்டுள்ள நம்பிக்கை. மின்சார கட்டண குறைப்பு. பொருட்களின் விலையில் விரைவில் மாற்றம். முதல் நாளிலே அதிரடி அறிவிப்புகள். உலகின் கவனத்தை ஈர்க்கும் ட்ரம்ப். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை மறந்துவிட்டார் என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். தான் தனது உத்தியோகபூர்வ வாசத்தலத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் இந்த விடயத்தை தனக்கு சாதகமான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு பதிலளித்து மூல வேண்டுகோளை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மேலும் கூறுகையில், ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்புக்காக அதனை வழங்கினார்கள். அமைச்சரவையின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலன்கள் கிட்டும் என்றால் நான் அங்கிருந்து வெளியேற தயார் எனவும் மஹிந்த கூறியுள்ளார். அத்தோடு நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை, அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் ராம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று காலை நாடாளுமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது வாகனத்தில் VIP விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக அர்ஜுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். காலை நாடாளுமன்றத்துக்கு சென்ற வேளை கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாத ஈடுபட்டுள்ளார். இதன்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர். இந்த நிலையில் ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு ராஜபக்சேக்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது என்று இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சேக்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த தேர்தல்களில் ராஜபக்சேக்கள் வரலாறு காணாத வகையில் படுதோல்வி அடைந்துள்ளனர். அவர்களை மக்கள் அடியோடு நிராகரித்து விட்டார்கள். ராஜபக்சேக்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சர்கள் தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. அவர்கள் இழைத்த குற்றங்களுக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஊழல் மோசடிகளுக்கு இடமே இல்லை. ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே எமது அரசின் பிரதான நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டண குறைப்புக்கு ஏற்ப அடுத்த 2 வாரங்களுக்கு பொருட்களின் விலை குறையும் என்று அகில இலங்கை சிறு தொழில் வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 30% குறைக்க பொது பயன்பாடு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக பொருட்களின் விலை 5% முதல் 10% வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் 2 வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகளால் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார். அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் அமெரிக்காவின் தற்போதைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக ட்ரம்ப் நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமைந்துள்ள கேபிட்டல் கட்டடத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் கோவிட் தொற்று நோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை உலகளாவிய சுகாதார அமைப்பு தவறாக கையாண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது 12 மாதங்களில் ஐக்கிய நாடுகளின் சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதுடன் அதன் பணிக்கான அனைத்து நிதி பங்களிப்புகளையும் நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். WHO-இன் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக அமெரிக்கா உள்ளதுடன் அதன் மொத்த நிதியில் 18% அமெரிக்காவினுடையது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.